டேங்க் டாப் லேயரில் உங்கள் ஃபிஷஸ் எல்லாம் மூச்சுறக்கு சிரமப்படுற மாதிரி தெரியுதா? அதுக்கு காரணம் ஆக்சிஜன் இல்லாத தான். அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் ஏர் பம்ப்ஸ். ஏர் பம்ப் எதுக்கு இம்பார்ட்டன்ட்? ஏர் பம்ப்னா நம்மளுக்கு வாட்டர் பபிள்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணும். பட் அதோட ரியாலிட்டி என்னன்னா நம்மளோட வாட்டரை சர்க்குலேட் பண்ணும். மேலே இருக்க வாட்டரை கீழே கொண்டு போகும், கீழே இருக்க வாட்டரை மேலே கொண்டு போகாட்டி ஆக்சிஜன் வந்து நமக்கு டேங்க் ஃபுல்லாக சர்ஃபேஸில் கவர் ஆகும். ஆக்சிஜன் இல்லாட்டி மீனுக்கு ப்ரீத்திங் கஷ்டம். எல்லா தொட்டிக்கும் ஏர் பம்ப் தேவையா? ஃபில்ட்ரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்க டேங்க்குக்கு ஏர் பம்ப் தேவையில்லை. ஏன்னா முன்னாடியே சர்க்குலேட் ஆகிட்டே தான் இருக்கும் தண்ணி. இதே ஸ்மால் டேங்க்ஸு, ஓவர் க்ரௌடட் டேங்க்ஸு, கோல்டு ஃபிஷ் டேங்க்ஸுக்குலாம் ஏர் பம்ப் ரொம்பவே அவசியம். ஹவு டு சூஸ் ஏர் பம்ப்? டேங்க்குக்கு கரெக்டான சைஸில் ஏர் பம்ப் சூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் எப்படின்னா, சிங்கிள் அவுட்லெட் இருக்க ஏர் பம்ப் ஸ்மால் சைஸ் டேங்க்குக்கு, மல்டி அவுட்லெட்ஸ் இருக்க ஏர் பம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய டேங்க்குக்கு. அதே மாதிரி சைலண்ட் மாடலில் ஏர் பம்ப் வாங்குங்க, ரூமில் பீஸ் கிடையாது. டிப்ஸ் ஃபார் யூஸிங் ஏர் பம்ப். ஏர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், பபுள் நல்லா உங்களுக்கு கிரியேட் ஆகும். கண்டினியூஸாக ரன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் வால்வ் போடுங்க, பேக் ஃப்ளோ இல்லாமல் இருக்கும். ஃபுல் ஆக்சிஜன் இருந்தால் ஃபிஷ் ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் டேங்கோட டவுன் டவுனை பற்றி பேசலாம். சாண்டு போட்டால் பெட்டராக இருக்குமா, கிராவல் போட்டால் பெட்டராக இருக்குமா? தேங்க்யூ கைஸ். அதே மாதிரி நம்ம ஸ்க்ரீனில் போட்டிருக்க எல்லா ஏர் பம்ப்ஸும் நம்மளோட ஷாப்லேயே அவைலபிள் இருக்கும். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் எல்லா எபிசோடையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம். டிஎன் பெட்ஸ்.